ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறுறதுக்கு இந்த ஒரு கல் போதுங்க. இந்த ஒரு கல்லை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் ஹோல் பாடியில் உள்ள பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணி முகத்தில் உள்ள பிக்மெண்டேஷன், டேன் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸை சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா பலன்னு ஒரு 15 வயசு குறைஞ்சது மாதிரி 5 நிமிஷத்துலேயே மாற்றிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதை பயன்படுத்தலாமா வேணான்றதும் தெரியாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா படிகாரம். அதாவது ஷேவ் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஷேவ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப எரிச்சல்லாம் இல்லாமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காக இந்த படிகாரத்தை வந்து ஆண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதை வந்து ஃபேஸுக்கு பயன்படுத்தலாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்புங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. உங்கள் ஃபேஸில் ஆயில் அதிகமாக செக்ரேஷன் ஆனிச்சுன்னா அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா உதவும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரஃபாக இருக்குது உங்கள் ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படிகார பொடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தைரியமாக யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக யூஸ் பண்ணுறத நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த படிகாரத்தை நம்ம இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. இதை உடச்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த படிகாரத்தை உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு தட்டு தட்டணும்னா அழகாக உடஞ்சிரும். இந்த படிகாரம் பாருங்கள் எப்படி உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நல்ல தூள் மாதிரி. இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இந்த படிகாரத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதே பவுலே போட்டுடலாம். பாருங்கள், நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இதை நான் ஃபேஸுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. உங்கள் ஃபேஸில் எக்ஸ்ட்ரா க்ரோத் வளருது, அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. இதை நம்ம நல்லா நைஸாக பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பொடி பண்ணிட்டோம். ஈஸியாக பொடியாயிடும். ரொம்பலாம் உங்களுக்கு மிக்சிலெலாம் போட்டு நீங்கள் அரைச்சி சளிச்செல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், சூப்பராக பொடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியை நம்ம எடுத்து அப்படியே ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு சுகர் மாதிரியே இருக்கும் நமக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். அதை கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸ் பவுடராக கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்தால் இதை டப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க போதும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பனானா தாங்க. எந்த பனானா வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது என்ன பழம் அப்படின்னா, நான் கற்பூரவள்ளி பனானா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு பனானா தான் நமக்கு தேவை. ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பழத்தோட தோலை நம்ம எடுத்துக்க போகிறோம். பனானா நமக்கு தேவையில்லை, நம்ம தோல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பனானா வச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தோல் இருந்தால் போதும். ஒரு பழம் நல்ல பழுத்த பழமாக நீங்கள் வந்து தோல் எடுத்துக்கணும். பழுத்த பழத்தோட தோலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். மேலே உள்ள காம்புகளை எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கீரி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. இதை வந்து சுகரில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், மங்கு, பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து இந்த கட் பண்ண தொலியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இந்த தொலியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் தாங்க. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பச்சரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. தாராளமாக எந்த ரைஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து அதாவது சாதம் வைக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை வந்து நம்ம இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரைஸ் வந்து நல்லா நமக்கு வேகணும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரைஸ் வந்து பாயில் ஆகணும் இல்லையா? அதனால் நான் 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். பத்தலைனாலும் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். எப்படியும் ஒரு 2 or 3 மினிட்ஸ் இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரைஸ் வந்து அதாவது அரை பதத்துக்கு வெந்தால் போதும் நமக்கு. பாருங்கள் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். ஃபுல்லாக நமக்கு சாப்பாடு மாதிரி வேக வேண்டாம். இந்த அளவுக்கு ரைஸ் வெந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. 3 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோம். நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியோடு சேர்த்து நம்ம இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே எடுத்து வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லாவே நமக்கு ஆறிடுச்சு. அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டதுன்னா இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும். ரைஸ் பாருங்கள் கரெக்டாக 3/4 பதத்துக்கு அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது கூட நம்ம அதே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஆனாலும் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஒரு பவுலில் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம மிச்சம் வச்சுருந்த இதனுடைய தண்ணியை கூட நம்ம உள்ளே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தலாம். நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கையில் தொடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாக்கி இருக்கிறதையும் நம்ம வலிச்சு உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் கூட நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஃபேஸுக்கு செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் படிகாரத்தை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக மாறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மங்கெல்லாம் ஒரே நாளில் காணாமலே போயிருங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கையில் தொடும் பொழுது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ரீமோட நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த படிகாரம் தாங்க. இவ்வளவு நம்ம சேர்க்க வேணாம். ஒரு 1/2 ஸ்பூன் படிகாரம் மட்டும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது குட்டி ஸ்பூன் தான். நான் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுது. நிறைய பேத்துக்கு ஆயில் ஃபேஸில் வர்றதுனால தான் பிம்பிள்ஸ் அதிகமாக வருது. அது எல்லாமே செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து பல மாற்றி கொடுக்குங்க. நமக்கு நல்ல ஸ்மூத்தாக ஒரு சாஃப்டான ஸ்கின்னாக நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும். அதேமாதிரி இந்த பனானா தோல் வந்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இது கூட நீங்கள் வேணும்னா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இதை அப்படியே உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான ஹனியாக இருக்கணும். சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இது பாருங்கள் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அப்ளை பண்ண உடனே இந்த இடம் எவ்வளோ பிரைட்டாக மாறுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, ஃபேஸ் பாருங்கள் செம்ம டேனாக இருக்குது, டல்லாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆயில் பாருங்கள். கையில் தெரியுதான்னு தெரில, அவ்வளோ பாருங்கள் தெரியும். ரொம்ப ஆயிலாக இருக்குது. இந்த ஆயிலெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீமை தான் இன்றைக்கி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு, டேன், அது மட்டும் இல்லை சுருக்கங்களை நல்லா நீக்கி ஃபேஸை வந்து நல்லா பொலிவு பெற வைக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள்.
உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். இப்போ என் ஃபேஸ் பாருங்கள், இந்த இடம் ரொம்ப டேனாகவும் டல்லாகவும் இருக்குது. இது எல்லாமே இப்போ பாருங்கள் ஒரு நொடியில் சூப்பராக க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடும். பாருங்கள், க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடும். பார்ப்போமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த படிகாரம் பொடி பண்ணி வச்சுக்கோல, அந்த படிகாரத்தை எடுத்துக்கலாம். அந்த படிகாரத்தை கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். படிகாரம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியோ பாலோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னா அது நல்லா அப்படியே நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு கரைஞ்சது பாருங்க இப்படி இருக்கும். நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் எடுத்து அப்படியே ஜென்டலாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கீழ் பகுதியில் மட்டும் இந்த மசாஜ் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குலாம் நான் அப்ளை பண்ணலை, மசாஜ் பண்ணலை. இங்கே மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம தண்ணி தொட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம அந்தளவுக்கு ஃபைன் பவுடராகவும் அரைச்சி எடுக்க முடியாது. நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இங்கேக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஸ்க்ரப் பண்ண உடனே நல்லா ஃபேஸ் பாருங்கள், நல்லா அந்த அதில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுனால நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்ளை பண்ணோன்னே டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஃபேஸு. அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறது இல்லைங்க, அதனால் அப்படியே நான் இதுக்கு மேலேயே இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன், போதும். இதுவே நமக்கு தாராளமாக நம்ம ஃபேஸுக்கு போதுங்க. டெய்லி நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது இதை பண்ணால் போதும். காலையில் எழுந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் இவ்வளோ மாற்றம் வந்திருக்கே, இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கே அப்படின்ட்டு. நிறைய பேர் ஐப்ரோ பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் 2 நாளில் அந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக. ஏன்னா கமெண்ட் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், என் ஐப்ரோ நல்லா வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகும், சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. இதுக்காக நீங்கள் டாக்டர்லாம் போக வேணாம். அதுக்காக நானும் டாக்டர் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு செட் ஆனதை, எனக்கு வந்து க்ரோ ஆனதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போயே கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். 5 மினிட்ஸ் விட்டுலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியுது. நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தா என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நல்லா பளிச்சுன்னு மாறி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். நீங்கள் இதுக்காக பார்லருக்குலாம் போக வேணாம். 1000-500 நீங்கள் செலவு பண்ண வேணாம். இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேக் வந்து க்ரீம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எதை நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு செட் ஆகுது, ஓகே, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீடியோடையும் நான் போடுற எல்லா வீடியோடையும் 100க்கு 100% ரிசல்ட் இருக்கிற க்ரீம் தான் நான், அதாவது வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் சுருக்கங்கள் எல்லாம் நல்லாவே நீக்கி ரொம்ப பலப்பலப்பலன்னு உங்கள் ஃபேஸை மாற்றி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என் கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye. நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்.